ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவானால பட்டானிக் கார்டன் போகலான்னு இருக்கோம். நீங்களும் வாங்க. நாங்கள் கிளாஸ்கோ ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ இருக்கோம். பஸ் ஸ்டாப்பு பஸ்ஸில் ஏறி தான் போகணும். பஸ் ஸ்டாப்பை நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா பெட்டானிக் கார்டனுக்கு வந்திருக்கோம். பார்த்துக்கோங்க, பெட்டானிக் கார்டன், பெட்டானிக் கார்டன், பெட்டானிக் கார்டன். பட்டானிக் கார்டன் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மரத்தில் ஒரு புறாவும் ஒரு அணிலும் இருக்கிறத பார்த்தோம். சரி, அந்த அணிலை பாருங்க. இங்கே வந்து அணில் வந்து ரொம்ப பார்க்குறதுக்கு அரிது தான். புறாவை பாருங்க, நம்ம விரட்டினாலும் அது பறந்து போகாது. நம்மக்கிட்டே ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு வந்து 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 போகும், பார்த்துட்டு போகும். வாங்க உள்ள பார்க்கலாம். ஃபிஷ் டேங்க் பார்க்க போகலாம் வாங்க. பார்த்தீங்களா, எல்லாரும் நிறைய பேர் வந்து பார்க்க வந்திருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. பிள்ளைங்களும் ஃபேமிலியுமா எல்லாரும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்லா அழகாக தான் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்லா இருக்குது. இப்போ பாருங்க, ரொம்ப நிறைய கலர் பீஸ் கிடக்கு பாருங்க. பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்தால் அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் இங்கே ஸ்காட்லாண்டில் இருந்தால் பட்டானிக் கார்டன் வாங்க, வந்து பாருங்கள். நாங்களும் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப பெரிய பெரிய மீனாக இருக்குது. இங்கே குளிர் அதிகமாக இருக்கனால அந்த மாதிரி மறைச்சி கட்டியிருக்காங்க பாருங்க, நல்லா இருக்குது. நிறைய செடியெல்லாம் வச்சுருக்காங்க, ஆனால் ஃப்ளவர் அவ்வளோவா இல்லை. சம்மர் சீசனில் வந்தால் நிறைய ஃப்ளவர் இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குது, பார்த்துக்கோங்க. ஃப்ளவர் பார்த்திங்களா, இந்த மாதிரி 1-2 ஃப்ளவர் தான் இருக்குது. நாங்கள் விண்டர்ஸ் டைமில் வந்தனால அவ்வளோவா ஃப்ளவர்ஸ் இல்லை. சம்மர் டைமில் வந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். சம்மர் டைமில் வந்து ஒரு வீடியோ போடுறேன். பேர்லாம் எனக்கு தெரியல, ஆனால் எழுதியிருக்காங்க, சின்னதாக எழுதியிருக்காங்க. நான் பேர் ஒன்றும் தெரில. நானும் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். இந்த மரம் செடியெல்லாம் புதுசாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்லா இருக்குது, பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. பார்த்தீங்களா, இது ஆலுவேரா செடி போல் இருக்குது. அதில் ஃப்ளவர் வந்திருக்கு பாருங்கள், மொட்டு போல் வந்திருக்கு. எனக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு அது ஃப்ளவர் ஆகும். சின்ன சின்ன செடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நட்டுருக்காங்க, நல்லா இருக்குது. பூவெல்லாம் பறிக்கக்கூடாது. ரொம்ப அழகாக இருக்குது செடியெல்லாம் பாருங்கள், நல்லா இருக்குது. நீங்களும் ஸ்காட்லாண்டில் இருந்தால் வந்து பாருங்கள், நல்லா இருக்குது. வாங்க வேறு செடி பார்க்க போகலாம். நல்லா அழகாக இருக்குது, பார்த்தீங்களா, நல்லா இதாக இருக்குது. ஆளு கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. விண்டர்னால கம்மியாக தான் ஆட்கள் இருக்காங்க. செடிகளும் அதுபோல் கம்மியாக தான் இருக்குது. அணிலை பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குது. அணில் சூப்பராக இருக்குது. மக்களை, இந்த செடியை பார்த்தீங்களா, இது வந்து விஷம்னு சொல்கிறாங்க. நம்ம தொடக்கூடாதுன்னு எழுதியும் போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது செடி, சின்ன குட்டி 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 செடியாக இருக்குது. பேர் ஒன்றும் தெரியல. இது டச் பண்ணக்கூடாதுன்னு வேறு மெயினாக எழுதி போட்டிருக்காங்க. செடியை அலர்ஜியெல்லாம் வரும்னு நினைக்கிறேன் இந்த செடியை டச் பண்ணால்.
செடி பார்த்தீங்களா? என்ன அழகா இருக்கு பார்த்தீங்களா? அ என்னுடைய சேனலை தொடர்ந்து வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க. அ One. It looks like a tiny one. ஆ? Mommy,